Good morning students, standard 12th, subject physics, unit 3, magnetism and magnetic effect of electric current, topic torque acting on a bar magnet in uniform magnetic field. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் ப்ரெசன்டேஷனில் நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு எ மேக்னெட்டிக் டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சியல் லைன் அண்ட் ஈக்குட்டோரியல் லைன் அப்படிங்கிற அந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம டார்க் ஆக்டிங் ஆன் எ பார் மேக்னெட் இன் எ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது ஒரு 3 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இப்போ இதில் பாருங்க, நம்ம ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறோம். இந்த பார் மேக்னெட்டோட லென்த் அப்படிங்கிறது 2L அப்படிங்கிற லென்த் இருக்கு. இதோட போல் ஸ்ட்ரென்த் வந்து QM. இந்த பார் மேக்னெட்டை இந்த மாதிரி யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் டீட்டாங்கிற ஆங்கிளில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இப்போ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும் பொழுது பேரலல் லைன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இந்த லைன்ஸோட டைரக்ஷனை வச்சு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நார்த் போல் இருக்கு, இந்த இடத்துல சவுத் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? அதாவது ரெண்டு மேக்னெட்டுக்கு இடையில இந்த மேக்னெட்டை வைக்கிறாங்க. அதாவது இது நார்த் போல், இது சவுத் போல். ஸோ ஒரு நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ்ல என்ன மாதிரியான மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு மேக்னெட்டை டீட்டாங்கிற ஆங்கிளில் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க, இந்த இடத்துல நார்த் போல் இருக்கு, இந்த நார்த் போல இந்த சவுத் போல் என்ன பண்ணணும்னா அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட்டை எடுத்துக்கணும் அப்படின்னா QMB, இது இந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட். அதே மாதிரி இந்த சவுத் போல் பாருங்க, இந்த இடத்துல நார்த் போல் இருக்கு. ஸோ இந்த சவுத் போல இந்த நார்த் போல் இந்த டைரக்ஷன்ல அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட்டும் QMB வெக்டார். ஸோ ரெண்டு ஃபோர்ஸோட மேக்னிடியூட் சேமா இருக்கு, பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. ஓகேவா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மேக்னெட் அப்படியே என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் O அப்படிங்கிற இந்த ஆரிஜினா வச்சுட்டு இது என்ன பண்ணும், அப்படியே கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். இந்த ரொட்டேஷனை எது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க நம்ம ப்ரீவியஸாவே பார்த்துருக்கிறோம், டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகும், கப்பிள் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த கப்பிள் தான் என்ன பண்ணுது, மேக்னெட்டை ரொட்டேட் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே அலைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். அடுத்ததான் இங்க டூ ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னோம். இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஒன்று என்ன பண்ணிடுது, கேன்சல் பண்ணிடுறதுனால நெட் ஃபோர்ஸ் நமக்கு என்னதுதான், 0 தான். அதனால மேக்னெட்டுக்கு லீனியன்டான மோஷன், அதாவது ரொட்டேஷனல் மோஷன் மட்டும்தான் இருக்குமே தவிர டிரான்ஸ்லேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொட்டேஷனல் மோஷன் இங்கே நடக்காது. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா, டார்க்கோட மேக்னிடியூட் கால்குலேட் பண்ண போறோம். டார்க்கோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா R vector is equal to டார்க் இஸ் ஈக்குவல் டு R cross F. இதுதான் டார்க்குக்கான ஃபார்முலா. அப்போ நம்ம இங்கே என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் தெரியணும், அடுத்து ஃபோர்ஸோட மேக்னிடியூட் தெரியணும். ஃபோர்ஸோட மேக்னிடியூட் பாருங்க, நார்த் போல் நார்த் போலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸோட வேல்யூ பாருங்க QMB வெக்டார். அடுத்து த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை சவுத் போல், இதுவும் QMB வெக்டார் தான், ஆனால் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ங்கிறனால இங்கே மைனஸ் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே ஆட் பண்ணோம்னா நமக்கு நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த டைபோல் கிடைச்சிரும். அப்போ நெட் ஃபோர்ஸ் வேல்யூ 0ன்னு வேற நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, ரெண்டோட மேக்னிடியூட்டும் சேமா இருக்கிறதுனால ஒரு ஃபோர்ஸ் இன்னொரு ஃபோர்ஸை நல்லிஃபை பண்ணிடுது. ஸோ நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா FN + FS = 0ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்ததா டார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். அது நார்த் அண்ட் சவுத் போல வச்சு கால்குலேட் பண்ண போறோம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நார்த் போல எடுத்துக்கலாம். நார்த் போல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ், அடுத்து ஆரிஜின்ல இருந்து நார்த் போல் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதாவது ON வெக்டார்னு எடுத்துக்கிறோம். பிளஸ் சவுத் போல் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ், ஆரிஜின்ல இருந்து சவுத் போல் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் OS வெக்டார். இது ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். அப்போ ON வெக்டார் கிராஸ் FNக்கு பதிலாக இந்த வேல்யூவை நீங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். QMB வெக்டார் பிளஸ் OS கிராஸ் FS வெக்டாருக்கு பதிலாக மைனஸ் QMB வெக்டார் அப்படிங்கிறத இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அடுத்ததா இங்க ON அண்ட் OS இருக்குல்ல, இதோட வேல்யூ பாருங்க, ஏற்கனவே நம்ம மேக்னெட்டோட லென்த் 2Lன்னு எடுத்துருந்தோம். 2Lனா டோட்டலா இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள லென்த்தை தான் 2Lன்னு எடுத்துருந்தோம்.
இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இதில் இருந்து இது வரைக்கும் உள்ள லென்த்து தான் 2L. அப்போது ஒரு ஆஃப் ஆரிஜின்ல இருந்து நார்த் வரைக்கும் உள்ள லென்த்து நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், எல்னு எழுதிக்கலாம். ஸோ அதனால் இங்கே என்ன வைக்கிறோம், ஓஎன்ஓக்கு ஓஎஸோட மேக்னிடியூட்டை எல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பாருங்க, டார்க் இஸ் ஈக்குவல் டு அந்த ஓஎன்னுக்கு பதிலாக எல், அடுத்து ஒரு QM இருக்கும், QMB இருக்கும், அடுத்து இங்கே அதே மாதிரி எல், இங்கே ஒரு QMBன்னு இருக்கும். இந்த சைன் தீட்டா எப்படி வந்துச்சு அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இங்கே நம்ம எதை கிராஸ் ON கிராஸ் QMBன்னு இருக்கு. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இதுவும் வெக்டார் இதுவும் வெக்டார், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா சைன் தீட்டா அடிஷனலாக கிடைக்கும். ஸோ அந்த சைன் தீட்டா தான் இங்கே கிடைச்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து எழுதுனீங்கன்னா எப்படி எழுதலாம், இங்கே ஒரு எல் இருக்குது, இங்கே ஒரு எல் இருக்குது, ஆட் தான் பண்ணுறோம் இந்த ரெண்டு டேமையும். ஸோ 2L இன்ட்டு QMB சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். 2L QM அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம், PM டைபோல் மேக்னெட்டிக் மொமெண்ட்னு எழுதிக்கலாம். ஸோ PM B sin theta அப்படின்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போ இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டார்ல நம்ம எழுதணும் அப்படின்னா tau வெக்டார் இஸ் ஈக்குவல் டு PM வெக்டார் கிராஸ் B வெக்டார்னு எழுதிக்கிறோம். இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இதுதான் டார்க்கோட வேல்யூ. இப்போ இதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எ பார் மேக்னெட் இன் ஏ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த டாபிக் எல்லாமே அப்படியே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நம்ம டைபோலை வச்சு இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். இங்க ஜஸ்ட் டைபோலுக்கு பதிலாக மேக்னெட்டிக் போல்ஸை வச்சு கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு பார் மேக்னெட்டை வச்சு. இப்போ நம்ம ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ண போறோம். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மேக்னெட்டுக்கு எங்க இருந்து இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்துச்சு அப்படிங்கறத கால்குலேட் பண்ண போறோம். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இதே ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு நான் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு பார் மேக்னெட், அதோட லென்த் 2L. சரிங்களா? டீட்டாங்கிற ஆங்கிள் இதை வச்சிருக்கிறோம். இப்போ இது என்ன ஆகும்னா இந்த பாயிண்ட்டை பொறுத்து, இந்த ஆரிஜின் சொல்றோம்ல, இந்த பாயிண்ட்டை பொறுத்து இது என்ன ஆகும், இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போதான் அந்த டார்க் கொஸ்டின் பார்த்தோம். இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ டைபோல் இந்த மேக்னெட்டிக் போல்ஸ் என்ன ஆகுது, அப்படியே ரொட்டேட் ஆகி எப்படி ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபீல்டோட டைரக்ஷன்ல அலைன் ஆகும். ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷனுக்கு அலைன் ஆயிரும். சரிங்களா? அப்ப அந்த டார்க்கோட மேக்னிடியூட் தான் இப்ப நம்ம பார்த்தோம், PM வெக்டார் B வெக்டார் sin θ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டைபோல மேக்னெட்டிக் டைபோல ரொட்டேட் பண்றேன், ஒரு ஸ்மால் ஆங்கிளுக்கு என்ன பண்றேன், ரொட்டேட் பண்றேன். இப்போ ப்ரீவியஸா இங்க இந்த மாதிரி மேக்னெட் இருக்கு அப்படின்னா இனிஷியலா அதோட ஆக்சிஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இதை நான் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்மால் ஆங்கிள் dθ அப்படிங்கிற ஒரு ஸ்மால் ஆங்கிளுக்கு இந்த மேக்னெட்டை ரொட்டேட் பண்றேன். எப்படி ரொட்டேட் பண்றேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில ரொட்டேட் பண்றேன். சரிங்களா? அப்படி ரொட்டேட் பண்ணும் பொழுது பண்ணக்கூடிய ஒர்க் டன் என்ன அப்படிங்கிறதா இங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் ஒர்க் டன் dW இஸ் ஈக்குவல் டு, ஒர்க் டனுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், என்ன ஃபார்முலா, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்ப இங்க ஃபோர்ஸா நம்ம எதை எடுத்துக்கலாம், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய டார்க் ஃபோர்ஸுக்கு பதிலாக எடுத்துக்கலாம், ஸ்மால் டிஸ்டன்ஸ் dθவை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஏற்கனவே நம்ம டைபோல ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்ச உடனே அதுல என்ன நடக்கும், டார்க் ஆக்ட் ஆகும். அந்த டார்க்குக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் டார்க் கொடுத்து இந்த மேக்னெட்டை யூனிஃபார்ம் ஆங்குலர் வெலாசிட்டியில நம்ம மூவ் பண்ணியிருக்கிறோம். அப்ப அதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அதோட நம்ம அப்ளை பண்ணக்கூடிய டார்க்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டார்க்கும் ஈக்குவல். அதான் டவு பி இஸ் ஈக்குவல் டு டவு எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல டவு எக்ஸ்டர்னலுக்கு பதிலாக நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம், டவு பியோட வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவில் டவு எக்ஸ்டர்னலுக்கு பதிலாக டவு பியோட வேல்யூன்னு சொல்லக்கூடிய PMB sin θ வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு dW இஸ் ஈக்குவல் டு PMB sin θ இன்ட்டு dθ அப்படின்னு கிடைக்கும். இந்த ஃபார்முலால இருந்து வந்துச்சு. சரிங்களா? இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணோம். இப்போ நம்ம டைபோல என்ன பண்றோம், இனிஷியலா அது dθ டேஷ்னு இருக்கு, நம்ம எவ்வளவு மூவ் பண்ணிடுறோம், dθங்கிற ஆங்கிள் வர்ற வரைக்கும் மூவ் பண்றோம். இப்போ ஒர்க் டன் கால்குலேட் பண்ணுங்க. இனிஷியலா dθ டேஷ்னு இருந்ததுனால லோயர் லிமிட்டா dθ டேஷ் எடுத்துக்கிறோம், அப்பர் லிமிட்டா dθன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க, PMB sin θ இன் dθன்னு கிடைக்கும். இதுல PMB அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், டைபோல் மொமெண்டோட வேல்யூ அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ ரெண்டுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ அதை வெளியில் எடுத்துடலாம். ரிமைனிங் உள்ள இருக்கக்கூடிய இந்த sin θ இன்ட்டு dθவை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் காஸ் θ கிடைக்கும். லிமிட்ஸ் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க.
சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் உங்களுக்கு காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டேஷ் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்ப இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இந்த ஆங்கிள ஃபர்ஸ்ட் இனிஷியலா அது தீட்டா டேஷ்ல இருந்து தீட்டாக்கு மூவ் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதான் அந்த ஒர்க். இந்த ஒர்க் தான் அங்க ஏதாவது ஸ்டோர் ஆகுது, பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. ஸோ இங்க டபிள்யூன்னு போட்டிருப்போம். இந்த டபிள்யூ தான் எதா மாறுது, பொட்டன்ஷியல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? நம்ம ஒரு மேக்னெட்டை யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்ச உடனே யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த மேக்னெட் மேல ஒரு டார்க்கை அப்ளை பண்ணுது. நம்ம அந்த டார்க்குக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல எக்ஸ்டர்னலா நம்ம ஒரு டார்க் கொடுக்குறோம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டார்க்னால தான் அதில் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிரியேட் ஆகுது. அப்போ என்ன எடுத்துக்கலாம், நம்ம பண்ணக்கூடிய அந்த ஒர்க் டன் இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல இருந்து இதுக்கு அடுத்தது பாருங்க. இப்போ அந்த ஈக்குவேஷன்லேயே நம்ம எடுத்துக்கலாம். இனிஷியலா பார் மேக்னெட் இந்த மாதிரி இதான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பார் மேக்னெட் இந்த மாதிரி பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு வச்சுக்கிறோம். டீட்டா டேஷோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம், 90 டிகிரின்னு எடுத்துக்கலாம். காஸ் 90யோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 0. அப்போ என்ன ஆயிரும், அந்த டீட்டா டேஷுங்கிற டேமே போயிடும். ரிமைனிங் இந்த டேம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா? இப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எப்போல்லாம் நமக்கு ஒரு 3 ஸ்பெஷல் கேசஸ் கொடுத்துருக்காங்க, எப்போல்லாம் நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்சிமமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்க, இனிஷியலா டீட்டாவோட வேல்யூ 0 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா என்னவா ஆகும் அப்படின்னு பாருங்க. டீட்டாவோட வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா மைனஸ் பிஎம்பி அப்படின்னு கிடைக்கும். காஸ் 0வோட வேல்யூ 1. அதே மாதிரி டீட்டாவோட வேல்யூ 180 டிகிரியா இருந்துச்சுன்னா நமக்கு பிஎம்பின்னு கிடைக்கும். சரிங்களா? இது ரெண்டுலையுமே நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்குது, எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷனுக்கு பேரலா நம்ம மேக்னெட்டை பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமமா இருக்கும். சரிங்களா? அதே இது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆன்டி பேரலா நம்ம மேக்னெட்டை வச்சோம் அப்படின்னா நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும், மேக்சிமமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்ததா நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? இப்போ எல்லா மெட்டீரியல்ஸுக்குமே மேக்னெட்டிக் நேச்சர் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. இப்போ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அயன் எடுத்துக்கிறோம், வுட் எடுத்துக்கிறோம். வுட்டை மேக்னெட் பக்கத்தில் எடுத்துட்டு போனோம்னா வுட்டு எந்த மாதிரியான எஃபெக்டும் நடக்காது. ஆனால் அயன் என்ன பண்ணுது, மேக்னெட்டோட போய் ஒட்டிக்கிடுது. அப்போ மெட்டீரியல்ஸே நம்ம 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம், மேக்னெட்டிக் மெட்டீரியல், நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு ஜென்ரலாக கேட்ட இது டிவைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அதை நம்ம ஃபர்தரா நம்ம டயா, பாரா, ஃபெர்ரோ அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணுவோம். பேசிக்கா நம்ம மேக்னெட்டிக் மெட்டீரியல், நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் டிஃபைன் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலோட பிஹேவியர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. ஒண்ணுக்கு ஒன்று சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா? அப்போ நமக்கு இன்னும் சில பேராமீட்டர்ஸ் தேவைப்படுது. மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை இன்னும் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஸ்டடி பண்றதுக்கு சில பேராமீட்டர்ஸ் தேவைப்படுது. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். என்னெல்லாம் பாருங்க, மேக்னடைசிங் ஃபீல்ட், மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் சசபிலிட்டி. சரிங்களா? இதெல்லாம் நம்ம இங்க பார்க்கலாம். இது எல்லாமே தனித்தனியா ஒரு 2 மார்க் டெஃபினிஷன்ல கண்டிப்பா கேட்கக்கூடியது. ஸோ இந்த 5 டெஃபினிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொன்றும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். என்னங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மேக்னடைசிங் ஃபீல்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மேக்னடைசிங் ஃபீல்டுனா வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல இது ஒரு நார்த் போல், இது ஒரு சவுத் போல், இதுக்கு இடையில யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. சரிங்களா? யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இது உள்ள நான் என்ன பண்றேன்னா ஒரு பார் அயன் வைக்கிறேன். சரிங்களா? இந்த அயனை என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள வச்ச உடனே இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த அயனை எதாவது கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா மேக்னெட்டா கன்வெர்ட் பண்ணும். அப்படி கன்வெர்ட் பண்ணக்கூடிய இந்த ஃபீல்டுக்கு பேர் தான் மேக்னடைசிங் ஃபீல்டு. சரிங்களா? எ ஃபீல்டு டு யூஸ், எப்படி இதுக்கு டெஃபினிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ஒரு ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு யூஸ்டு டு மேக்னடைசிங் த மெட்டீரியல், தட் இஸ் கால்டு மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபீல்டை யூஸ் பண்ணி, மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெசிமனை நம்ம எதாவது மாற்றுறோம், மேக்னெட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த ஃபீல்டுக்கு பேர் தான் மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி தான். ஏன்னா இந்த ஃபீல்டுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்குது, நார்த் போல் டு சவுத் போல்னு ஒரு டைரக்ஷன் இருக்குது. ஸோ இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இதை எப்படி இண்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஹெச் வெக்டார் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுவாங்க. நார்மலா மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி இண்டிகேட் பண்ணுவாங்க, பி வெக்டார்னு சொல்லுவாங்க.
ஆனா மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னா ஹச் வெக்டார். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கான யூனிட் பாருங்க, ஆம்பியர் மீட்டர் இன்வெர்ஸ். சரிங்களா? இது ஒரு 2 மார்க். அப்போ ரொம்ப சிம்பிள். The magnetic field which is used to magnetize a sample or specimen. ஒரு சாம்பிள் ஆர் ஸ்பெசிமனை மேக்னெட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்றோம். இந்த ஃபீல்டுக்கு பேர் தான் என்னது? மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த டெஃபினிஷன் பாருங்க, மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. இப்போ பெர்மியபிலிட்டி அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஏற்கனவே ப்ரீவியஸா பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம பார்த்திருப்போம், எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பெர்மியபிலிட்டியை நம்ம என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா மியூ நாட் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம். இது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸை மியூ நாட்னு எடுத்திருப்போம். இப்போ பெர்மியபிலிட்டினா என்ன அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸை அது வழியா பாஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணதோ அந்த கெப்பாசிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம் அப்படின்னு சொல்றோம். வேற விதமா எப்படி சொல்லலாம்? டு டேக் த டிகிரி ஆஃப் பெனட்ரேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் த்ரூ எ சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸ் வழியா மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த அளவுக்கு பெனட்ரேட் பண்ணுதோ அதோட குவான்டிட்டி மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த பெர்மியபிலிட்டி ஆஃப் ஏர் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னா அதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? மியூ நாட்னு எடுத்துக்கிறோம். எது மீடியம்னா அதை என்ன எடுத்துக்கலாம்? மியூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஏருக்கும் மீடியத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன், சரிங்களா, மியூ அப்படிங்கிறது பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம், மியூ நாட் அப்படிங்கிறது பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ரேஷியோவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். அதான் இங்க ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஆஃப் ஏர் அப்படின்னு சொன்னோம்னா அதோட வேல்யூ 1. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். ஸோ இங்க ஜஸ்ட் ரீகால் பண்றோம். அடுத்ததா என்ன அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரு பார் மேக்னெட் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த பார் மேக்னெட்ல மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். எப்படி ஒரு பார் மேக்னெட்னா அதில் கண்டிப்பா என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். ஏன் மேக்னெட்டிக் மொமெண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னா, எதனால கிரியேட் ஆகும்? நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு மெட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் தான். ஆட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நியூக்ளியஸை ரொட்டேட் பண்ணி வர்றதுனால அங்க ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் கிடைக்குது. ஸோ எல்லா ஆட்டம்ஸுக்கும் என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் மொமெண்ட், ஆங்குலர் மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பேரு. சரிங்களா? ஆங்குலர் மேக்னெட்டிக் மொமெண்ட் எல்லா ஆட்டம்க்குமே இருக்கும். ஸோ இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் ஒரு மெட்டல் அப்படின்னு எடுக்கும்போது அது எல்லாமே என்ன ஆயிரும்? ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுறதுனால அங்க நமக்கு நெட் மேக்னெட்டிக் மொமெண்டோட வேல்யூ 0 ஆயிரும். அப்ப எந்த ஒரு மெட்டீரியலுக்குமே மேக்னெட்டிக் மொமெண்ட் நமக்கு கிடைக்காது. சரிங்களா? ஆனா இந்த மெட்டலை எடுத்துட்டு கொண்டு போய் நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய ஆங்குலர் மேக்னெட்டிக் மொமெண்ட் எல்லாம் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை பார்த்து அலைன் ஆகும். சரிங்களா? அப்போ அந்த மெட்டலுக்கு நமக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் கிடைக்குது. சரிங்களா? இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்டை அந்த மேக்னெட்டோட வால்யூமால நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம். இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் எனக்கு வேணும். சரிங்களா? இதோட மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் டிவைடட் பை இந்த மெட்டலோட வால்யூம், இதால டிவைட் பண்ணாலே போதும், நமக்கு என்ன கிடைச்சிரும்? மேக்னெட்டிக் மொமெண்ட் கிடைச்சிரும். இப்போ அதை என்ன சொல்றாங்கன்னா the net magnetic moment per unit volume. இதான் டெஃபினிஷன். இந்த ரெண்டு லைன் ஒரே லைன் தான். The net magnetic moment per unit volume of the material is known as intensity of magnetization அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் பிஎம்னு நம்ம எடுத்திருப்போம், டிவைடட் பை வால்யூம் அப்படிங்கிறதுனால வி, பிஎம் டிவைடட் பை வி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம்? பிஎம் வெக்டாரோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், QM இன்ட்டு 2L. சரிங்களா? வால்யூம் அப்படின்னா ஏரியா இன்ட்டு லென்த்து. ஸோ ஏரியா இன்ட்டு லென்த்தை 2Lன்னு எடுத்துக்கும். இப்போ 2LA இது வால்யூம்க்கு பதிலாக, பிஎம்க்கு பதிலாக QM 2L. சரிங்களா? இப்போ இதுல இந்த ஃபார்முலா இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். M is equal to magnetic moment QM 2L vector divided by 2LA அப்படின்னு சொல்லி வந்துடுது. இதுல எதெல்லாம் கேன்சல் ஆயிரும்? இந்த 2L-ஐயும் இந்த 2L-ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் QM divided by A அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதான் இங்க நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப இதை என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, intensity of magnetization can be defined as
போல் ஸ்ட்ரென்த் பெர் யூனிட் ஏரியா. ஏன்னா QM அப்படிங்கிறத போல் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம். இப்போ போல் ஸ்ட்ரென்த் பெர் யூனிட் ஏரியானும் இதை டிஃபைன் பண்ணலாம், இல்ல நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் அப்படின்னும் அதை டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்ததா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது பார்க்க போறோம். இப்போ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட் அயன் பாரை எடுத்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதில் வைக்கிறாங்க. இந்த ஃபீல்டை மேக்னடைசிங் ஃபீல்டாக எடுத்துக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த சாஃப்ட் அயன் பாரை மேக்னெட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. இப்போ இதான் அந்த சாஃப்ட் அயன் பார்னு வச்சுக்கோங்க. இதில் உள்ள சரி இதை ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டுக்குள்ள உள்ள வைக்கிறாங்க. மேக்னடைசிங் ஃபீல்டுனா ஆரம்பத்தில் நம்ம பார்த்தது தான், ஒரு சாம்பிள் ஆர் ஸ்பெசிமனை மேக்னெட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபீல்டுக்கு பேர் மேக்னடைசிங் ஃபீல்டு, H வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு சாஃப்ட் அயன் பாரை எடுத்து என்ன பண்ணுறோம், மேக்னடைசிங் ஃபீல்டுக்குள்ளே நான் வைக்கிறேன். சரிங்களா? அப்போ என்ன ஆகுது, இப்போ இந்த சாஃப்ட் அயன் கோர் எதா மாறிடுது, மேக்னெட்டாக கன்வெர்ட் ஆயிடுது. சரிங்களா? சாஃப்ட் அயனை தான் வச்சேன், ஆனால் அது இது எப்போ இதாக மாறிடுது, மேக்னெட்டாக கன்வெர்ட் ஆயிடுது. சரிங்களா? இப்போ இந்த ஸ்பெசிமனுக்கு உள்ள இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு, சரிங்களா, அதைத்தான் என்ன சொல்றாங்க, டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்பெசிமனுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது அப்படி இல்லைன்னா இந்த நம்ம ஏதாவது சாஃப்ட் அயனை உள்ள வைக்கிறோம் மேக்னடைசிங் ஃபீல்டுக்குள்ள, சாஃப்ட் அயன் மேக்னெட்டா கன்வெர்ட் ஆகுது. இப்போ கன்வெர்ட் ஆன இந்த மேக்னெட்டோட ஃபீல்டு அதை தான் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்றாங்க. அப்ப அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பாருங்க, inside the specimen B vector is equal to sum of the magnetic field B naught produced in vacuum due to the magnetizing field. அதாவது B naught அப்படிங்கிறது வேக்யூம்ல, இப்போ இந்த இடத்துல இந்த சாஃப்ட் அயன் பார் இல்லாமல் இருக்கும்போது மேக்னடைசிங் ஃபீல்டோட வேல்யூ, அடுத்து சாஃப்ட் அயன் கோரை உள்ள வச்சதுக்கு அப்புறம், சரிங்களா, அப்ப இந்த இதோட மேக்னடைசிங் ஃபீல்டு ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைச்சிரும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, B0 + BMனு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கும் தனித்தனியாக நம்ம வேல்யூ எழுதிக்கலாம். μ0 H வெக்டார் + μ0 I. H அப்படிங்கிறது என்னது, ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றதுனால மேக்னடைசிங் ஃபீல்ட் இன் ஃப்ரீ ஸ்பேஸ், அதனால μ0 I Hன்னு எடுத்துக்கிறோம். இங்கே μ0 Iனா என்ன, மேக்னடைசிங் ஃபீல்ட் டியூ டு இன்டியூஸ்டு, சரிங்களா, அதனால ஐன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டுலையுமே μ0 காமனாக இருக்கனால μ0 வெளியில் எடுத்துட்டு H + I வெக்டார் அப்படின்னு μ0 × H + I வெக்டார்னு எடுத்துக்கிறோம். அடுத்ததா மேக்னெட்டிக் சசபிலிட்டி. இப்போ மேக்னெட்டிக் சசபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு சாஃப்ட் அயன் கோரை மேக்னடைசிங் ஃபீல்டுக்குள்ள வைக்கிறேன், இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு அலுமினியம் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலையும் மேக்னடைசிங் ஃபீல்டுக்குள்ள வைக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு மெட்டீரியல்ல எது குயிக்கா மேக்னெட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா சாஃப்ட் அயன் தான். சரிங்களா? அப்ப அதுல இருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு மெட்டீரியல், சரிங்களா, எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதோ அந்த கேரக்டர் தான் என்ன சொல்றாங்க, மேக்னெட்டிக் சசபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை எப்படி எழுதலாம், இட் இஸ் டிஃபைன்ட் as ratio of the intensity of magnetization induced in the material due to the magnetizing field. சரிங்களா? H அப்படிங்கிறது என்னது, மேக்னடைசிங் ஃபீல்டு. சரிங்களா? M அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ தான் என்னது, சசபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்ப சசபிலிட்டி அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம கொடுக்கக்கூடிய மேக்னடைசிங் ஃபீல்டுக்கும் இன்டியூஸ்ட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ தான் என்னது, மேக்னெட்டிக் சசபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாம்பிள் 3.12, two materials X and Y are magnetized whose intensity of magnetization are 500 ampere meter inverse and 2000 ampere meter inverse respectively. அதாவது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனோட வேல்யூ M வெக்டாரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. if the magnetizing field is 1000 ampere meter minus 1, then which one among these material can be easily magnetized. இப்போ இதோட வேல்யூ நான் என்ன எடுத்துக்கிறேன், 1000 வச்சுக்கிட்டேன்னா எது ஈஸியா மேக்னடைஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சசபிலிட்டி கால்குலேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மெட்டீரியலுக்கு எக்ஸுக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.5 கிடைக்குது, ஒய்க்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது, 2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரிங்களா? அப்போ சசபிலிட்டியோட வேல்யூ ஒய்க்கு தான் அதிகமா இருக்கு. அப்போ என்ன ஆகும், மெட்டீரியல் ஒய் தான் ஈஸியா மேக்னடைஸ்ட் ஆகும், எதை விட, எக்ஸை விட. சரிங்களா?
ஸோ இதோட இந்த டாபிக் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்ததாக உங்களுக்கு நெக்ஸ்ட் டாப்பிக்கில் இந்த ரிமைனிங் உள்ள டாபிக்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.